அந்த வீடே ஒரு மயான அமைதியில் உறைந்து போயிருந்தது. வாசலில் கட்டப்பட்டிருந்த காரிய பந்தலின் தென்னங்கிற்றுகள் காய்ந்து காற்றில் ஒன்றோடொன்று உரசும் போது எழும் சத்தம் அந்த வறுமை சூழ்ந்த வீட்டின் சோகத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டிருந்தது. குடும்பத்தின் ஒற்றை தூணாக அச்சாணியாக இருந்த மாணிக்கம் மறைந்து சரியாக ஒரு வாரம்தான் ஆகியிருந்தது. அவர் மறைந்த துக்கத்தை விட அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற எதிர்கால பயமும் அடி வயிற்றை கிள்ளும் பசியின் கொடுமையும் அந்த 4 கட்டு ஓட்டு வீட்டை அதிகமாக உலுக்கி கொண்டிருந்தது. 14 வயது சுந்தர் சுவரோரம் சாய்ந்து அமர்ந்து தன் தங்கை அனன்யாவின் வாடிய முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். 10 வயதே ஆன அந்த சிறுமி கடந்த 2 நாட்களாக கஞ்சி தண்ணி கூட இல்லாமல் பசியை தாங்க முடியாமல் தன் பிஞ்சு வயிற்றை கைகளால் அழுத்தி பிடித்தபடி தரையில் சுருண்டு கிடந்தாள். அழக்கூட அவளுக்கு தெம்பில்லை. கண்கள் மட்டும் பஞ்சடைந்து போயிருந்தன. திடீரென்று சமையலறையிலிருந்து அலுமினிய பாத்திரங்கள் உருளும் சத்தமும் அதைத் தொடர்ந்து அம்மாவின் தீனமான அழுக்குரலும் கேட்டது. சுந்தர் திடுக்கிட்டு எழுந்து சமையலறை பக்கம் ஓடினான். அங்கே அவனது அம்மா சரஸ்வதி காலியாக கிடந்த அரிசி பானையை கவிழ்த்து போட்டுவிட்டு அதில் ஒட்டியிருந்த ஒற்றை அரிசி பருக்கையை கூட வலித்தெடுக்க முடியாமல் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். கணவனை இழந்த துக்கம் ஒரு புறம், பிள்ளைகளின் பசியை தீர்க்க முடியாத பாச போராட்டம் மறுபுறம் என அந்த தாய் உடைந்து போயிருந்தார். அதே நேரத்தில் கூடத்தில் இருந்து பலத்த சத்தம் கேட்டது. மூத்த மகன் அருண் தன் துணிமணிகளை ஒரு பழைய பெட்டியில் திணித்து கொண்டிருந்தான். அவனது முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. அவனுக்கு பின்னால் அவனது மனைவி பிரியா கைகளை கட்டிக்கொண்டு அலட்சியமான பார்வையோடு நின்று கொண்டிருந்தாள். என்னை இந்த வீட்டில் நிம்மதியா வாழ விட்டீங்களா? விடிஞ்சா போதும், எப்ப பார்த்தாலும் இதே ஒப்பாரிதான். அப்பன் செத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த நரகத்தில் ஒரு நிமிஷம் கூட வாழ பிடிக்கலை. நான் என் வழியை பார்த்துட்டு போறேன் என்று வாசலில் நின்று ஊரே கேட்கும்படி கத்தினான் அருண். சரஸ்வதி அம்மாள் சமையலறையிலிருந்து பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார். அருண், என்னடா இது? அப்பா மறைஞ்சி 10 நாள் கூட ஆகலடா. காரியம் கூட இன்னும் முடியல. அதுக்குள்ள இப்படி பேசுறியே? நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள. அப்பாவுக்கு அப்புறம் நீதான் எங்களை தாங்கணும். உன் தம்பியையும் தங்கையையும் யாருடா கவனிப்பா? அவங்க இன்னும் சின்ன பிள்ளைங்கடா என்று அருணின் கைகளை பிடித்து கொண்டு கதறினார். அருண் அம்மாவின் கைகளை உதறி தள்ளினான். அவங்களை கவனிக்க எனக்கு என்ன தலைவிதியா இருக்கு? நான் கஷ்டப்பட்டு கம்பெனியில சம்பாதிக்கிற சொற்ப காசையெல்லாம் இந்த வத்தலும் தொத்தலுமான குடும்பத்துல கொட்ட முடியாது. எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. பிரியாவை நான் நல்லா பார்த்துக்கணும் என்று கத்தினான். பிரியா குறுக்கிட்டு, ஆமா அத்தை, உங்க பையன் சம்பாதிக்கிறதை வச்சு நாம 2 பேரும் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா இந்த வீட்டோட திண்ணை பாரத்தை எல்லாம் எங்க தலையில ஏத்த பாக்குறீங்களா? நாங்க கிளம்புறோம் என்றால் நச்சு வார்த்தைகளுடன். பெற்ற தந்தையின் ஆன்மா இன்னும் அந்த வீட்டின் கூரையை விட்டு சாந்தி அடையாத அந்த தருணத்தில் தன் சொந்த குருதியை பெற்ற தாயை தெருவில் தவிக்க விட்டுவிட்டு அருண் தன் பெட்டியை தூக்கி கொண்டு பிரியாவின் கையை பிடித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் எங்கோ தூரமாக போய்விடவில்லை. அவர்கள் குடியிருந்த வீட்டிற்கு நேர் எதிரே இருந்த சில மாதங்களாக பூட்டி கிடந்த ஒரு வாடகை வீட்டிற்குள் தன் உடைமைகளோடு குடியேறினான். அருண் தன் சொந்த உழைப்பில் காசு சேர்த்து அந்த வீட்டிற்கு முன்பணம் கொடுத்திருந்தான் என்பது அப்போதுதான் சுந்தருக்கு புரிந்தது. அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதே இவன் தனிக்குடித்தனம் போக திட்டம் தீட்டியிருக்கிறான் என்ற உண்மை சுந்தரின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. வாசலில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஊர் ஜனங்களுக்கு முன்னால் தன் சொந்த தம்பியின் பசி முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல் எதிர் வீட்டு கதவை சத்தமாக சாத்தினான் அருண். அந்த சத்தம் சுந்தரின் மனதில் ஒரு பெரும் சுவராக எழுந்து நின்றது. அண்ணா, பசிக்குதுண்ணா, வயிறு என்னவோ பண்ணுது, கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்கு. அனன்யாவின் குரல் மிக மெலிதாக ஒரு முனகலாக கேட்டது. சுந்தர் பதறிப்போய் அவள் அருகே அமர்ந்தான். பசியின் தாளாமல் அந்த 10 வயது பிஞ்சு உடம்பு சுருண்டு கண்கள் செருக தொடங்கி இருந்தன. அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். வறண்டு போய் காய்ச்சல் அடித்தது போல் சுட்டது. வீட்டின் நிலைமையோ படு மோசம். சமையலறையில் ஒரு பிடி அரிசி இல்லை. காய்ச்சி குடிக்க ஒரு துளி பாலும் இல்லை. கணவர் மறைந்த துக்கத்தையும் தாண்டி சரஸ்வதி அம்மாள் விடிந்ததிலிருந்து தையல் இயந்திரத்தின் முன்னால் அமர்ந்து துணி தைத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஏழை கிராமத்தில் தைத்த துணிகளுக்கு வரவேண்டிய சொற்ப கூலியும் இன்னும் கைக்கு வந்து சேரவில்லை. யாரிடம் போய் கையேந்துவது என்று தெரியாமல் அந்த தாய் தன் முகத்தை மூடிக்கொண்டு சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தார். தங்கையின் நிலைமையை பார்த்த சுந்தரால் அதற்கு மேல் சும்மா இருக்க முடியவில்லை. மானம், அவமானம் எல்லாவற்றையும் விட அவனுக்கு தன்
தங்கையின் உயிர் முக்கியமாக பட்டது. மெல்ல எழுந்து வாசலுக்கு வந்தான். எதிர் வீட்டை பார்த்தான். அண்ணன் அருண் குடியேறி இருக்கும் வீடு அது. அங்கிருந்து சுட சுட சமைக்கும் சாம்பாரின் வாசம் காற்றில் மிதந்து வந்து சுந்தரின் நாசியை துளைத்தது. அந்த வாசம் அவனது வயிற்று பசியை விட நெஞ்சு பசியை அதிகமாக்கியது. சொந்த அண்ணன் தானே, தங்கை பசியோடு இருப்பதை சொன்னால் நிச்சயம் மனம் இறங்குவான் என்ற நம்பிக்கையோடு தெருவை கடந்து எதிர் வீட்டு வாசலில் போய் நின்றான். தயங்கியபடியே கதவை தட்டினான். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வந்தாள் அண்ணி பிரியா. வாசலில் சுந்தர் நிற்பதை கண்டதும் அவளது முகம் கடுகடுத்தது. அழுகிய தக்காளி போல கோபம் அள்ளியது. என்ன வேணும்? எதுக்கு இப்ப இங்கே வந்து கதவை தட்டுற என்று அலட்சியமும் அதிகாரமும் கலந்த குரலில் கேட்டாள். சுந்தர் தன் பிஞ்சு கரங்களை கூப்பினான். அவனது கண்கள் கெஞ்சின. அண்ணி, அனன்யா பசியால துடிக்கிறா. கண்ணெல்லாம் சொருகுது அண்ணி. வீட்டுல சமைக்க ஒரு பருக்கை அரிசி கூட இல்லை. கொஞ்சம் அரிசியோ அல்லது ஏதாவது உணவோ இருந்தா தாங்க அண்ணி. அம்மாவுக்கு கூலி பணம் வந்த உடனே நாங்க திரும்ப தந்துடுறோம் அண்ணி என்று தழுதழுக்க கேட்டான். அவன் பேசி முடிப்பதற்குள் உள்ளே இருந்து கையில் காஃபியோடு வந்த அருண் சுந்தரை கண்டதும் பாயும் புலி போல காய்ந்தான். காஃபி டம்ளரை திண்ணையில் வைத்துவிட்டு விறுவிறுவென்று வாசலுக்கு வந்தான். ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? இங்க என்ன பிச்சைக்காரங்க சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம்? விடிஞ்சா போதும் கையேந்திட்டு வந்துட வேண்டியது. உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? அப்பா உயிரோடு இருக்கும் போதே உங்களை எல்லாம் நான் தான் கையை ஒடிச்சு சம்பாதிச்சு கவனிச்சேன். இப்ப அவர் செத்த உடனே மொத்த பாரத்தையும் என் தலையில கட்ட பாக்குறீங்களா என்று கத்தியபடி சுந்தரின் நெஞ்சில் கை வைத்து பலமாக பின்னுக்கு தள்ளிவிட்டான். சுந்தர் நிலை தடுமாறி முள் புதர் அருகே விழுந்தான். அவனது கைகளில் கீறல் விழுந்தது. அருண் அங்கேயும் நிறுத்தவில்லை. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. இனிமே சாப்பாடு அரிசின்னு இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச நடக்கிறதே வேற. உதச்சி அப்புறப்படுத்திடுவேன் என்று அடுக்கடுக்கான கெட்ட வார்த்தைகளால் தன் சொந்த தம்பியை வசைபாடினான். பிரியா பின்னால் நின்று அதை ரசிப்பது போல் நக்கலாக சிரித்து கொண்டிருந்தாள். அருணுக்கு நன்றாக தெரியும், அந்த வீட்டில் இப்போது ஆண் பிள்ளை என்று சம்பாதிக்க யாரும் இல்லை. அப்பாவுக்கு பார்த்த மருத்துவ செலவில் மொத்த குடும்பமும் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டது என்று. எங்காவது தன் மீதும் தன் மனைவி பிரியா மீதும் சுந்தரையும் தங்கையையும் அம்மா சரஸ்வதியையும் பாரமாக்கி தங்கள் சொகுசு வாழ்க்கை கெட்டுவிடுமோ என்ற பயமும் சுயநலமும் அருணின் மனக்கண்ணை மறைத்திருந்தது. கண்ணீரோடும் நெஞ்சில் விழுந்த பெரும் காயத்தோடும் சுந்தர் தன் வீட்டுக்கு ஓடி வந்தான். அண்ணனிடம் அடி வாங்கியதையும் அவன் பேசிய வசைகளையும் அம்மாவிடம் சொல்ல அவனுக்கு மனமில்லை. திண்ணையில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதான். அன்று அவனது 14 வயது. மனதில் ஒரு தீர்க்கமான பாறையை போன்ற உறுதியான முடிவு பிறந்தது. அறைக்குள் சென்றான். தன் பள்ளி பையை எடுத்து ஆசையாக தடவி பார்த்தான். படிப்பில் எப்போதும் பள்ளியிலேயே முதல் மாணவனாக வரும் சுந்தரின் கண்கள் புத்தக பக்கங்களின் மேல் விழுந்த கண்ணீரால் நனைந்தன. என் சுந்தர் நல்லா படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும் என்ற அப்பாவின் ஆசை குரல் அவன் காதுகளில் எதிரொலித்தது. ஆனால் அந்த ஆசையையும் கனவையும் பசி என்ற கொடூர அரக்கன் மொத்தமாக விழுங்கிவிட்டான். கனவுகள் ஒருபோதும் வயிற்றை நிரப்பாது என்ற கசப்பான உண்மை அவனுக்கு புரிந்தது. மறுநாள் காலை வழக்கமாக பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் சுந்தர் பள்ளிக்கு செல்லவில்லை. தன் பள்ளி புத்தகங்கள், நோட்டுகள் என எல்லாவற்றையும் ஒரு பழைய சாக்கு பையில் மூட்டையாக கட்டினான். அதை தூக்கி கொண்டு டவுனில் இருந்த ஒரு பழைய காகித கடைக்கு நடந்தே சென்றான். அவனது வருடகால உழைப்பும் அறிவும் நிறைந்த அந்த புத்தகங்கள் வெறும் கிலோ கணக்கில் எடை போடப்பட்டன. அதில் கிடைத்த சொற்ப பணத்தை வாங்கி கொண்டு நேரே ஒரு ஹோட்டலுக்கு சென்று 2 பொட்டலம் சாப்பாடு வாங்கினான். வீட்டுக்கு ஓடி வந்து பசியால் சுருண்டு கிடந்த அனன்யாவின் வாயில் தன் கைகளால் உணவை எடுத்து ஊட்டினான். உணவை கண்டதும் அவளது கண்கள் மலர்ந்தன. தங்கை வயிறார உண்பதை பார்த்தபோதுதான் சுந்தரின் நெஞ்சு குளிர்ந்தது. அதன் பின் அவன் மெல்ல தன் அறைக்குள் சென்றான். தன் பள்ளி சீருடையையும் காலியாக கிடந்த பள்ளி பையையும் அலமாரியின் மிக உயரமான மேல் தட்டில் தூக்கி வைத்தான். அதை வைக்கும் போது அவனது சிறு பிராயமும் அவனது அத்தனை எதிர்கால கனவுகளும் அந்த அலமாரிக்குள்ளேயே பூட்டப்பட்ட உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. கண்களை துடைத்து கொண்டு வறுமையோடு போரிட வேலை தேடி தெருவில் இறங்கினான். காலம் என்ற நதி எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து பல மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றி எழுதிவிட்டு ஓடி மறைந்திருந்தது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய ஹோட்டலின் சமையலறைக்கு பின்னால் கொட்டும் பனியிலும் கொளுத்தும் வெயிலிலும் கைகள் மரத்து போக எச்சில் தட்டுகளையும் சாக்கடை அசுத்தங்களையும் துடைப்பம் கொண்டு அள்ளிய அதே சுந்தர்தான் அவன். ஆனால் இன்று அவனது உழைப்பும் வியர்வையும் நேர்மையும் அவனது தலையெழுத்தையே மாற்றியிருந்தது. இன்று அவன் அதே நகரின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராயல் பேலஸ் நட்சத்திர ஹோட்டலின் அதிபதியாக கம்பீரமாக தன் குளிரூட்டப்பட்ட ஆடம்பர அலுவலக அறையில் அமர்ந்திருந்தான்.
அவனது அசாத்தியமான கடின உழைப்பை கண்டு அவனது பழைய முதலாளி அவனை வெறும் தொழிலாளியாக பார்க்காமல் தன் சொந்த மகனாகவே தத்தெடுத்து பின்னாளில் ஹோட்டலின் சரிபாதி பங்கையும் மொத்த பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைத்திருந்தார். இன்று சுந்தருக்கு சொந்தமாக விலையுயர்ந்த ஆடம்பர கார் இருந்தது. நகரின் விளிம்பில் ஒரு பெரிய சொகுசு பங்களா இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது தங்கை அனன்யாவை அவளது ஆசைப்படியே படிக்க வைத்து இன்று அவளை ஒரு சிறந்த மருத்துவராக மாற்றியிருந்தான். அவளுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் தகுதி வாய்ந்த ஒரு நல்ல வரனை பார்த்து ஊரே வியக்கும் வண்ணம் மிக கோலாகலமாக திருமணமும் முடித்து வைத்திருந்தான். அவளது கணவருடன் தற்போது சுவிட்சர்லாந்தில் தேனிலவு சென்றிருந்தாள். அம்மா சரஸ்வதி இப்போது யாருக்கும் துணி தைப்பதில்லை. கண் பார்வை மங்கி போன அந்த தாய் தன் மகனின் பாச நிழலில் ஒரு மகாராணி போல எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அன்று மாலை நேரம் சுந்தர் தன் மேஜையின் மீது இருந்த சில முக்கியமான தொழில்முறை கோப்புகளை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது ஹோட்டல் மேலாளர் கதவை தட்டிவிட்டு மிகுந்த பதற்றத்துடன் உள்ளே வந்தார். அவரது முகத்தில் ஒருவித தயக்கமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. சார், வெளியே ஒருத்தர் வேலை கேட்டு வந்து நிற்கிறாரு சார் என்றார் மேலாளர் இழுத்தபடி. சுந்தர் கோப்பிலிருந்து கண்களை எடுக்காமலேயே, வேலை காலியிடம் இருந்தா நம்ம வழக்கமான விதிமுறைப்படி நேர்காணல் வச்சு சேர்த்துக்க வேண்டியது தானே சிவகுமார், இதுக்கு ஏன் இவ்வளவு பதற்றம் என்றான் நிதானமாக. இல்லை சார், அவர் பார்க்க சாதாரண ஆள் மாதிரி இல்லை, ரொம்ப கொடூரமான நிலையில இருக்காரு சார். கிழிஞ்ச அழுக்கு துணி, ஒட்டி போன வயிறு, பசியால எந்த நிமிஷமும் மயங்கி விழ போற நிலைமையில இருக்காரு. எங்கள் ஸ்டாஃப் எல்லாரையும் பிடிச்சி சார் எச்சிலில் எடுக்கவோ தரை கூட்டவோ சாக்கடை அல்லவோ எந்த வேலை வேணும்னாலும் தாங்க. என் 3 வயது குழந்தை மருத்துவமனையில் உயிருக்கு போராடுது. அவனுக்கு மருந்து வாங்க காசு இல்லை. எனக்கு பணமே வேண்டாம். ராத்திரி ஹோட்டலில் மிஞ்சிற பழைய சாப்பாடு இருந்தால் கூட போதும்னு அழுது காலில் விழுந்து கெஞ்சுறாரு சார். செக்யூரிட்டிங்க விரட்டினாலும் போக மாட்டேங்கிறாரு. ரொம்ப பாவமாக இருக்கு சார் என்றார் மேலாளர். சுந்தர் ஒரு நிமிடம் தன் கையில் இருந்த பேனாவை கீழே வைத்தான். பசியின் கொடுமை, குழந்தையின் நோய், இந்த வார்த்தைகள் அவனது கடந்த காலத்தின் ரணங்களை உசுப்பின. அந்த ஏழையின் பசிக்கு முன்னால் தன் அந்தஸ்து அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஒரு பெருமூச்சுடன், சரி, அவரை அப்படியே என் அறைக்குள்ள கூட்டிட்டு வாங்க என்றான் சுந்தர். மேலாளர் வெளியே சென்று சில நொடிகளில் அந்த மனிதனை உள்ளே அழைத்து வந்தார். அந்த ஏழை மனிதன் மெல்ல நடுங்கும் கால்களுடன் தரையை பார்த்தபடியே சுந்தரின் குளிரூட்டப்பட்ட அறைக்குள் நுழைந்தான். அவனது உடம்பில் அழுக்கு ஏறிய கிழிந்த சட்டை, ஒடுங்கி போன கன்னங்கள், வறுமையால் தலைமுடி நரைத்து கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சுந்தரின் மேஜைக்கு முன்னால் வந்து நின்ற அந்த மனிதன் தன் கண் பார்வையை உயர்த்தாமல் கைகளை அப்படியே கூப்பிக்கொண்டு, ஐயா, புண்ணியமா போகும்யா, உங்க ஹோட்டல்ல எந்த கீழ் வேலையா இருந்தாலும் தாங்க, என் புள்ள பொழைச்சி கிடப்பான் என்று கரகரப்பான உடைந்த குரலில் பேசினான். அந்த குரல், அவன் பேசிய அந்த ஒற்றை வார்த்தை சுந்தரின் காதுகளில் விழுந்த மாத்திரத்தில் அவனது உடலில் ஒரு பிரம்மாண்டமான மின்னல் பாய்ந்தது போல் இருந்தது. நெஞ்சு படபடவென அடித்து கொள்ள இருக்கையை விட்டு திடுக்கென்று எழுந்தான் சுந்தர். அவனது கண்கள் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் அப்படியே விரிந்தன. உலகில் எந்த கோடியில் கேட்டாலும், எத்தனை ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் அவனால் அந்த குரலை மறக்கவே முடியாது. முன்னால் நின்ற அந்த மனிதனின் முகத்தை உற்று பார்த்த சுந்தரின் கண்கள் அப்படியே உறைந்து போயின. காரணம், 9 வருடங்களுக்கு முன்னால் பெற்ற தகப்பன் புற்றுநோயால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது கார் பெட்ரோலுக்கு காசு தராமல் விரட்டியடித்த பசியால் அனன்யா துடித்த போது கதவை முகத்தில் சாத்திய தங்களை நடுத்தெருவில் அனாதையாக விட்டுவிட்டு போன அவனது சொந்த அண்ணன் அருண் தான் அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தான். காலம் எப்படிப்பட்ட ஒரு சுழற்சியை செய்திருக்கிறது. அன்று அண்ணன் காலில் விழுந்து தம்பி பிச்சை கேட்டான். இன்று தம்பியின் வாசலில் அண்ணன் கையேந்தி நிற்கிறான். சுந்தரின் உள்ளுக்குள் கடந்த காலத்தின் அத்தனை ரணங்களும் அவமானங்களும் சாக்கடை அள்ளிய போது கைகளில் ஏற்பட்ட கொப்பளங்களின் வலியும் ஒரு சேர நெஞ்சில் முட்டி மோதின. சுந்தரின் அறைக்குள் நிலவிய குளிர் காற்றையும் மீறி அங்கே ஒரு தகிக்கும் அமைதி நிலவியது. இருக்கையை விட்டு எழுந்து நின்ற சுந்தரின் கைகள் தானாகவே இறுகின. அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அருண் இன்னும் தன் தலையை நிமிர்த்தவில்லை. தன் முன்னால் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக கம்பீரமாக நிற்பது தன் சொந்த தம்பிதான் என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவனது கண்கள் தரையையே வெறித்து கொண்டிருந்தன.
அருண் சுந்தரின் வாயிலிருந்து வந்த அந்த ஒற்றை சொல் அந்த அறையின் அமைதியை கிழித்தது. 9 வருடங்களுக்கு பிறகு தன் பெயரை யாரோ உரிமையோடு அதே சமயம் ஒருவித அதிகாரத்தோடு கூப்பிடுவதை கேட்டு அருண் திடுக்கிட்டு தன் தலையை மெல்ல நிமிர்த்தினான். சுந்தரின் முகத்தை அவன் பார்த்த அந்த நொடி அருணின் உடம்பு அப்படியே நடுங்கத் தொடங்கியது. கண்களை அகல விரித்து தன் முன்னால் நிற்கும் அந்த நல் உடையும் கம்பீரமும் கொண்ட மனிதனை உற்று பார்த்தான். 9 வருட உழைப்பு சுந்தரை ஒரு முழுமையான வெற்றிகரமான மனிதனாக மாற்றியிருந்தாலும் அந்த முகத்தில் இருந்த அவனது தம்பியின் சாயலை அருணால் அடையாளம் காணாமல் இருக்க முடியவில்லை. சுந்தர், நீயா இது? அருணின் குரல் நடுங்கியது. அவனது கால்கள் பின்வாங்கின. முகத்தில் அப்பட்டமான பயமும் அதைவிட பெரிய அவமானமும் குற்ற உணர்ச்சியும் ஒரு சேர அலைமோதின. ஆமாம் அருண், நானேதான். 9 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு வாசல்ல நின்று தங்கை பசிக்குது அண்ணி, கொஞ்சம் அரிசி கொடுங்கன்னு கையேந்தன அதே சுந்தர் தான் என்றான் சுந்தர். அவனது குரலில் கோபம் இல்லை, ஆனால் ஒருவித கசப்பான எள்ளல் இருந்தது. அருண் அப்படியே தரையில் மண்டிக்கிட்டு அமர்ந்தான். சுந்தரின் கால்களை பிடிக்க கைகளை நீட்டினான். சுந்தர், என்னை மன்னிச்சிடுடா. நான் பண்ணின பாவத்துக்கு தான் இன்னைக்கு கடவுள் என்னை இந்த நிலைமையில நிற்க வச்சிருக்கார். என் கர்ம வினை என்னை சும்மா விடலடா என்று குழந்தையைப் போல் கதறி அழத் தொடங்கினான். சுந்தர் மெதுவாக பின்வாங்கி, முதலில் எழுந்திருங்க, என் மேலாளர் வெளியே நிற்கிறார். இந்த ராயல் பேலஸ் ஹோட்டலோட முதலாளி. வேலை கேட்டு வந்த ஒருத்தர் முன்னாடி இப்படி நிற்கிறது நல்லா இருக்காது. நாற்காலியில உட்காருங்க என்றான் குரலை தாழ்த்தி. அருண் கைகளால் கண்ணீரை துடைத்து கொண்டு நாற்காலியின் நுனியில் பயத்துடன் அமர்ந்தான். அவனது நடுக்கம் இன்னும் அடங்கவில்லை. உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி வந்தது? உங்க ஆசை மனைவி பிரியா எங்கே? நீங்க வாங்கின அந்த வீடு, உங்க சொகுசு வாழ்க்கை எல்லாம் என்னாச்சு என்று தன் மனதில் தேங்கி கிடந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக கேட்டான் சுந்தர். அருண் ஒரு பெருமூச்சோடு தன் கதையை கூற தொடங்கினான். எல்லாம் என் தப்புதான் சுந்தர். பிரியாவோட பேச்சை கேட்டுட்டு பெத்த அப்பாவை கூட பார்க்காம உங்களை எல்லாம் நடு தெருவுல விட்டேனே, அங்கேயே என் அழிவு தொடங்கிடுச்சு. நீங்க அந்த ஊரை விட்டு போன சில மாசத்திலேயே பிரியாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவ கர்ப்பமா இருந்தா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளோட தலைவலி அதிகமாகி ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டா. டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சோதிச்சு பார்த்தப்போதான் தெரிஞ்சது அவளுக்கு மூளையில ஒரு பெரிய கட்டி இருந்தது. அவளுக்கு அடிக்கடி வலிப்பு வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்ல அவளோட பழைய நினைவுகள் எல்லாம் மறக்க தொடங்கிடுச்சு. அவளை காப்பாற்றணுங்கிற வெறியில எனக்கு வந்த நல்ல வேலையை விட்டுட்டு கம்பெனியில வாங்கின கடன், வட்டி, அப்புறம் நான் ஆசையா வாங்கின வீடுன்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வித்தேன். ஆனா எவ்வளவு பணம் கொட்டியும் அவளை காப்பாற்ற முடியலடா. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு அவ இறந்துட்டா. இப்போ எனக்கு 3 வயசுல ஒரு பையன் இருக்கான் சுந்தர். பிரியா போனதுக்கு அப்புறம் நான் மொத்தமாக உடஞ்சிட்டேன். வேலை போச்சு, காசு போச்சு, தங்க இடமில்லாமல் தெருவுக்கு வந்துட்டேன். கடந்த 1 வாரமாக என் பையனுக்கு கடுமையான காய்ச்சல். அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கேன். அவனுக்கு மருந்து வாங்க கூட என்கிட்ட 1 ரூபாய் காசு இல்லை சுந்தர். பசியால் அவன் அழுகிற சத்தம் என் நெஞ்சை கிழிக்குதுடா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கூறி மீண்டும் விம்மி அழுதான் அருண். அண்ணனின் கதையை கேட்ட சுந்தரின் நெஞ்சு ஒரு கணம் உருகினாலும் அவனது மனக்கண்ணில் அப்பாவின் இறுதி நேர காட்சி வந்து போயின. அருண் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குளிரூட்டப்பட்ட அறையின் சுவர்களில் மோதி சுந்தரின் நெஞ்சில் எதிரொலித்தன. தன் அண்ணன் இவ்வளவு பெரிய சோகத்தில் மூழ்கி இருக்கிறான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அதே நேரத்தில் சுந்தரின் ஆழ் மனதில் 9 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த தகிக்கும் மதிய நேர காட்சி நிழலாடியது. அண்ணன் அருணின் வீட்டு வாசலில் தந்தை மாணிக்கத்தின் இறுதி மூச்சுக்காக அழுது கொண்டிருந்தான். சுந்தர், அண்ணா, அப்பாவுக்கு மூச்சு முட்டுதுண்ணா, காரை எடுங்கண்ணா என்று அவன் கால்களை பிடித்த போது வண்டியில பெட்ரோல் இல்லை. வெளியில் போய் ஏதாவது ரிக்ஷா பாரடா என்று கையை உதறிவிட்டு கதவை சாத்திய அருணின் முகம். சுந்தருக்குள் இருந்த கடந்த கால காயங்கள். இவனை இப்படியே நடு தெருவில் விரட்டிவிடு என்று உன்னை அவன் அப்படித்தானே நடத்தினான் என்று ஆக்ரோஷமாக கூவின. ஆனால் அடுத்த கணமே அவனது அப்பாவின் கனிவான முகம் நினைவுக்கு வந்தது. யார் எப்படி போனாலும் நீ தர்மத்தை விட்டு விடாதடா சுந்தர் என்ற அப்பா எப்போதும் சொல்லும் வார்த்தைகள் அவனது கோபத்தை கட்டுப்படுத்தின. அனைத்திற்கும் மேலாக அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருப்பது ஒரு 3 வயது பிஞ்சு குழந்தை. தன் தங்கை அனன்யா அன்று பசியால் துடித்த போது தனக்கு ஏற்பட்ட அதே வலி இன்று தன் அண்ணனுக்கு
தனக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சுந்தரால் உணர முடிந்தது. சுந்தர் மெதுவாக தன் மேஜை மீது இருந்த பெல்லை அழுத்தினான். மேலாளர் சிவக்குமார் உடனே உள்ளே வந்தார். சிவக்குமார், முதல்ல நம்ம ஹோட்டல் சமையலறையில இருந்து நல்ல சூடான சாப்பாடும் பலகாரங்களும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்புறம் வாசல்ல நிக்கிற நம்ம காரை ரெடி பண்ண சொல்லுங்க என்றான் சுந்தர். அருண் முகத்தை துடைத்து கொண்டு, சுந்தர், எனக்கு சாப்பாடு வேண்டாம்டா, ஆஸ்பத்திரியில என் புள்ள என்று பதறினான். அருண், அமைதியா இருங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. 9 வருஷமா நீங்க என்ன வேணும்னாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த சுந்தர் தன் அப்பாவோட வளர்ப்பை இன்னும் மறக்கல. பசியோட வரவங்களை வெறும் வயிறா அனுப்புற வழக்கம் எங்க குடும்பத்துல இல்லை என்றான் சுந்தர் தீர்க்கமான குரலில். உணவு வந்தது. கடந்த சில நாட்களாக சரியாக உணவில்லாமல் தவித்த அருண் தன் தம்பியின் முன்னால் அமர்ந்து அழுகையுடனும் பசியுடனும் அந்த உணவை சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு முடித்ததும் சுந்தர் தன் இருக்கையை விட்டு எழுந்து தன் கோட்டை மாட்டிக்கொண்டான். சிவக்குமார், ஹோட்டலை கவனிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு, அருண் கிளம்புங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்றான். இருவரும் சுந்தரின் ஆடம்பர காரில் ஏறினர். கார் டவுன் அரசு மருத்துவமனையை நோக்கி விரைந்தது. காரின் ஏசி குளிரும். அருணின் உடல் குற்ற உணர்ச்சியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. சொகுசு காரின் பின் இருக்கையில் தன் தம்பியின் பக்கத்தில் அமர்வதற்கு கூட அவனுக்கு தகுதி இல்லாதது போல் உணர்ந்தான். மருத்துவமனையை அடைந்ததும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த தன் அண்ணன் மகனை சுந்தர் பார்த்தான். ஒட்டி போன கன்னங்களுடன் கைகளில் குளுக்கோஸ் ஊசி ஏற்றப்பட்டு காய்ச்சலின் வேகத்தில் அந்த பிஞ்சு குழந்தை முனகிக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் சுந்தரின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அங்கிருந்த மருத்துவர் ஓடி வந்தார். நகரின் மிகப்பெரிய ஹோட்டல் அதிபரான சுந்தரை அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. வணக்கம் சுந்தர் சார், நீங்க இங்க யாரை பார்க்க வந்தீங்க என்று கேட்டார். சுந்தர் அருணின் தோளில் கை வைத்து, டாக்டர், இவர் என் சொந்த அண்ணன். உள்ளே இருக்கிற குழந்தை என் பையன். அவனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். அருண் நிமிர்ந்து சுந்தரை பார்த்தான். என் சொந்த அண்ணன் என்று சுந்தர் சொன்ன அந்த வார்த்தை அருணின் நெஞ்சில் 1000 சாட்டை அடிகளாக விழுந்தது. சார், குழந்தைக்கு கடுமையான நிமோனியா காய்ச்சல். சரியான நேரத்தில் மருந்துகளும் ஊட்டச்சத்தான உணவும் கிடைக்காததுதான் காரணம். இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாகி இருந்தா நிலைமை மோசமாயிருக்கும். ஆனா இப்போ நீங்க வந்துட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. நகரோட சிறந்த குழந்தை நல மருத்துவரை வரவழைச்சி தனியறை ஒதுக்கி உடனே சிகிச்சையை ஆரம்பிக்கிறோம் என்றார் மருத்துவர். சுந்தர் தன் பையிலிருந்து கிரெடிட் கார்டை எடுத்து மேலாளரிடம் கொடுத்து, முதல்ல ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்துங்க. குழந்தைக்கு தேவையான அத்தனை மருந்துகளையும் உடனே ஏற்பாடு செய்யுங்க. பணத்தை பற்றி கவலை இல்லை என்றான் கம்பீரமாக. சில மணி நேரங்களிலேயே குழந்தை ஒரு நவீன வசதியான அறைக்கு மாற்றப்பட்டு சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருந்துகள் வேலை செய்ய தொடங்கியதும் குழந்தையின் காய்ச்சல் குறைந்து அது மெல்ல கண்களை திறந்து தன் தந்தையை பார்த்து புன்னகைத்தது. அருண் அந்த குழந்தையின் கைகளை பிடித்து கொண்டு சுந்தரின் காலடியில் விழுந்தான். சுந்தர், நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ என்னை ஆஸ்பத்திரியை விட்டு விரட்டி இருந்தா கூட நான் அழுதிருக்க மாட்டேன்டா. ஆனா இப்படி அன்பு செஞ்சு என் நெஞ்சை குத்திட்டியேடா. என்னை மன்னிச்சிடுடா தம்பி, என்னை மன்னிச்சிடு என்று கதறினான். சுந்தர் மெதுவாக அருணை தூக்கி நாற்காலியில் உட்கார வைத்தான். அருண், அழாதீங்க, குழந்தை இப்போ நல்லா இருக்கான். பழி வாங்குறதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு அப்பாவோட இறுதி நேரத்தில் நீங்க காசுக்காக இல்லை, பிரியாவோட பேச்சுக்காக எங்களை விரட்டல. உங்க மனசுல இருந்த சுயநலத்துக்காக எங்களை விரட்டினீங்க. ஆனா இன்னைக்கு காலம் உங்களுக்கு உண்மையான பாசத்தோட விலையை கத்து கொடுத்திருக்கு என்றான் சுந்தர் அமைதியாக. குழந்தைக்கு சிகிச்சை முடிந்து ஓரளவுக்கு உடல் நலம் தேறியதும் அவசரமாக மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்தான் சுந்தர். கையில் குழந்தையை ஏந்தியபடி குற்ற உணர்ச்சியால் தலை குனிந்து நின்ற அண்ணன் அருணை தன் காரில் ஏற்றிக்கொண்டு நேரே நகரின் விளிம்பில் இருந்த தன் சொகுசு பங்களாவிற்கு வந்தான். பங்களாவின் வாசலில் கார் வந்து நின்றதும் அருண் பிரம்மாண்டமான அந்த வீட்டை பார்த்து மிரண்டு போனான். 9 வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு ஹோட்டலில் எச்சில் தட்டுகளை அள்ளத் தொடங்கிய தன் தம்பி இன்று ஒரு கோடீஸ்வரனாக இந்த மாளிகையில் வாழ்கிறான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. சுந்தர் அண்ணனை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான். வரவேற்பறையில் மங்கலான கண் பார்வையுடன் ஒரு சோபாவில் அமர்ந்து ஆன்மீக புத்தகம் படித்து கொண்டிருந்தார் அம்மா சரஸ்வதி. அம்மா என்று கூப்பிட்டான் சுந்தர். சரஸ்வதி அம்மாள் முகத்தை நிமிர்த்தி, வாடா சுந்தர், இன்னைக்கு என்ன ஹோட்டல்ல இருந்து வர இவ்வளவு நேரமாகிடுச்சு என்று கேட்டபடியே எழுந்தார். அப்போதுதான் சுந்தருக்கு பின்னால் கிழிந்த துணிகளுடனும் கலைந்த தலைமுடியுடனும் கையில் ஒரு குழந்தையோடு நின்று கொண்டிருந்த அருணை பார்த்தார். சரஸ்வதி அம்மாள் அப்படியே உறைந்து போனார். கண் பார்வை மங்களாக இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்ற தன் மூத்த மகனின் உருவத்தை அடையாளம் காண அந்த தாய்க்கு ஒரு நொடி கூட ஆகவில்லை. அம்மா என்று ஏங்கி தவித்த குரலில்,
கூப்பிட்டபடி அருண் முன்னோக்கி வர பார்த்தான். அங்கேயே நில்லு! சரஸ்வதி அம்மாளின் குரல் அந்த மாளிகையையே அதிர வைத்தது. எப்போதும் சாந்தமாக இருக்கும் அந்த தாயின் முகத்தில் இன்று கோபக்கனல் தெரித்தது. அம்மா, நான் உங்க அருண்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று அழுது கொண்டே அருண் தரையில் மண்டியிட்டான். நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை. அன்னைக்கு உங்க அப்பா புற்றுநோயால துடிதுடிச்சு இறந்து போறப்போ இந்த சின்ன புள்ளைங்க ஓடி வந்து கார்ல ஏத்திட்டு போக கூப்பிட்டாங்களே, அப்போ உனக்கு இந்த அம்மா ஞாபகம் வந்ததா? வண்டியில பெட்ரோல் இல்லை, வெளியில் போய் ரிக்ஷா பாருன்னு என் புருஷனோட உயிரை நடு தெருவுல விட்டாயே, அப்போ நான் உனக்கு அம்மாவா இருந்தேனா என்று சரஸ்வதி அம்மாள் 9 வருடங்களாக தன் நெஞ்சில் தேக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கொட்டினார். அருண் தன் கையில் இருந்த குழந்தையை காட்டி, அம்மா, நான் பண்ணின பாவத்துக்கு என் பிரியாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ இந்த 3 வயசு புள்ளைக்கு காய்ச்சல் வந்து சாக கிடந்தாமா, சுந்தர் தான் காப்பாத்தினான். எனக்கு இருக்க இடம் கூட இல்லம்மா என்று கதறினான். உனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி தொக்கா? அன்னைக்கு என் 10 வயசு பொண்ணு அனன்யா பசியால சுருண்டு கிடந்தப்போ ஒரு பிடி அரிசி கேட்டு வந்த என் சின்ன மகனை அடிச்சு விரட்டுனீங்களே, அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் இரக்கம் எங்க போச்சு? நீ பட்ட கஷ்டம் எல்லாம் உன்னோட கர்ம வினை. சுந்தர், இவனை உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்லு. இவன் முகம் என் கண்ணுல படவே கூடாது என்று கத்தினார் சரஸ்வதி அம்மாள். சுந்தர் மெதுவாக தன் அம்மாவின் அருகில் சென்று அவரது தோள்களை பற்றி கொண்டான். அம்மா, நிதானமா இருங்கம்மா, உங்க கோபம் நியாயமானதுதான். அண்ணன் செஞ்ச துரோகத்தை யாராலையும் மறக்க முடியாது. ஆனா அண்ணன் மடியில இருக்கிற அந்த பச்சை புள்ள என்னம்மா பாவம் செஞ்சது? அன்னைக்கு அனன்யா பசியால துடிச்சப்போ நாம பட்ட அதே வழியை தானே இன்னைக்கு அந்த ஆத்மாவும் படுது. நாமளும் அண்ணனை போல இரக்கம் இல்லாம நடந்துக்கிட்டா நமக்கும் அவருக்கும் என்னம்மா வித்தியாசம்? அது மட்டும் இல்லம்மா, யார் எப்படி போனாலும் நீ தர்மத்தை விட்டுடாதன்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரேம்மா என்றான் சுந்தர். சுந்தரின் வார்த்தைகளை கேட்டதும் சரஸ்வதி அம்மாள் அப்படியே அமைதியானார். தன் கணவரின் நினைவும் தன் இளைய மகனின் உன்னதமான குணமும் அந்த தாயின் இதயத்தை நெகிழ வைத்தது. கோபத்தால் சிவந்திருந்த அவரது கண்கள் மெல்ல கண்ணீராக உருகி வழிந்தன. சரஸ்வதி அம்மாள் முகத்தை திருப்பி கொண்டு, சுந்தர், நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டடா. உன் அப்பாவோட தர்மத்தை காப்பாத்திட்ட. இவனை என்ன செய்யணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா அன்னைக்கு இவன் பேசின வார்த்தைகள் இன்னும் என் காதலை கேட்குது. என்னால இப்போதைக்கு இவன் கிட்ட இயல்பா பேச முடியாது என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அருண் சுந்தரை பார்த்து, சுந்தர், அம்மா என் முகத்தை பார்க்க கூட அருவருப்படுறாங்கடா. நான் இங்க இருக்க தகுதி இல்லாதவன். என் புள்ள குணமாயிட்டான். நான் கிளம்புறேன்டா என்றான் தாழ்வு மனப்பான்மையுடன். அருண், கிளம்புறதை பத்தி அப்புறம் பேசலாம். முதலில் போய் குளிச்சுட்டு இந்த உடைக்கு பதிலா நல்ல துணியை போட்டுக்கோங்க. உங்களுக்காக ஒரு தனி அறை ரெடியா இருக்கு, அங்கேயே ஓய்வெடுங்க என்றான் சுந்தர் அன்பான அதிகாரத்துடன். அன்றே சுந்தர் தன் அண்ணன் அருணுக்கு தன் வீட்டிலேயே தங்குவதற்கு இடம் கொடுத்தான். ஆனால் அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்திலிருந்து தன் கணவருடன் போனில் பேசிய தங்கை அனன்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அண்ணன் அருண் வீட்டிற்குள் வந்திருப்பதை அறிந்ததும் அனன்யா கடும் கோபமடைந்தாள். சுவிட்சர்லாந்திலிருந்து தேனிலவை முடித்து கொண்டு தன் கணவர் கார்த்திக்குடன் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கினாள் அனன்யா. அவளது முகத்தில் புதிய வாழ்க்கையின் மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளுக்குள் அண்ணன் அருண் தன் வீட்டிற்குள் வந்திருக்கும் செய்தி பெரும் புயலாக வீசிக்கொண்டிருந்தது. காரில் வரும்போதே அவளது கைகள் கோபத்தால் நடுங்கின. அனன்யா, கொஞ்சம் நிதானமா இரு. சுந்தர் ஏதோ யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருப்பான். பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்பவும் கோபப்பட்டா எப்படி என்று கார்த்திக் அவளை அமைதிப்படுத்த முயன்றான். உங்களுக்கு தெரியாது கார்த்திக், என் அப்பா புற்றுநோயால அவதிப்பட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாம எங்க கண்ணு முன்னாடி துடிச்சு இறந்து போனார். அன்னைக்கு இந்த அருண் பண்ணின துரோகமும் அவனோட பிரியா பேசின நச்சு வார்த்தைகளும் என் மனசுல இன்னும் ஆறாத வடுவா இருக்கு. நான் இன்னும் அதை மறக்கலை என்று ஆக்ரோஷமாக கூறினாள் அனன்யா. கார் பங்களாவின் வாசலில் வந்து நின்றது. அனன்யா விறுவிறுவென்று வீட்டிற்குள் நுழைந்தாள். வரவேற்பறையில் சுந்தர் அமர்ந்திருக்க அவனுக்கு எதிரே சுத்தமான ஆடைகளை அணிந்து தன் 3 வயது மகனுக்கு பால் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான் அருண். அனன்யாவை கண்டதும் அருணின் கைகள் நடுங்கின. பாத்திரத்தை மேஜை மீது வைத்துவிட்டு, அனன்யா, நல்லா இருக்கியாமா என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். யாரை பார்த்து அம்மானு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா என்று அனன்யாவின் குரல் பங்களாவையே அதிர வைத்தது. சுந்தர் திடுக்கென்று எழுந்து, அனன்யா, வந்த உடனே என்ன இது? கார்த்திக், வாங்க என்று நிலைமையை சமாளிக்க பார்த்தான். அண்ணா, நீ சும்மா இரு. நீ ரொம்ப நல்லவன். அதான் உன்னை ஏமாத்திட்டு போனவன் இன்னைக்கு வந்து நின்ன உடனே அண்ணன்னு இடம் கொடுத்துட்ட. அன்னைக்கு நான் 10 வயசு பிள்ளையா பசியால சுருண்டு கிடந்தப்போ இவனும் இவன் மனைவியும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு மறந்துடுச்சா?
ஒரு பிடி அரிசி கேட்டு வந்த உன்னை தெருவுல தள்ளிவிட்டு பிச்சைக்காரனை வசை பாடினானே, அந்த அருண் தானே இவன் என்று அனன்யா தன் ஆத்திரத்தை கொட்டினாள். அருண் அப்படியே அனன்யாவின் காலடியில் விழுந்து அழத் தொடங்கினான். அனன்யா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதாமா. நான் பாவி, துரோகிதான். என் பிரியாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் பண்ணின பாவத்துக்கு இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறேன். என் பையனுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். என்னை என்ன வேணும்னாலும் சொல்லி திட்டுமா, ஆனால் அண்ணன்னு கூப்பிட தகுதி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதமா என்று கதறினான். அனன்யா தன் காலை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். அன்னைக்கு எங்க அப்பாவோட உயிர் போகும்போது இல்லாத பாசம் இன்னைக்கு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியது தானே. என் அண்ணனோட உழைப்புல வந்த பணத்துல இந்த ஆடம்பர மாளிகையில வந்து உட்கார உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கு இப்படி ஒரு அண்ணன் தேவையே இல்லை என்றால் இரக்கமில்லாமல். சுந்தர் அனன்யாவின் கைகளை பற்றினான். அனன்யா, நிறுத்து. அண்ணன் தப்பு பண்ணினது உண்மைதான். அதுக்கான தண்டனையை கடவுள் அவருக்கு கொடுத்துட்டார். அவரோட சொத்து, சுகம், மனைவி எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு தன் குழந்தையோட நடு தெருவில் நிற்கிறார். அன்னைக்கு நமக்கு யாரும் உதவ முன் வரல. அந்த வறுமையோட வலி என்னன்னு நமக்கு தெரியும். அதே வழியை இன்னைக்கு இந்த 3 வயசு பிஞ்சு குழந்தைக்கு நாம கொடுக்கலாமா? நீ ஒரு டாக்டர் அனன்யா, உயிரை காப்பாத்துறது உன்னோட தொழில். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தாவது உன்னோட கோபத்தை விட்டுடக்கூடாதா என்று கேட்டான். அனன்யா தன் அண்ணன் சுந்தரை பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த தார்மீக கோபமும் பாசமும் அவளை யோசிக்க வைத்தன. சுந்தர் தன் அண்ணன் அருணுக்கு பழிவாங்க தெரியாமல் உதவவில்லை. மாறாக தன் தந்தையின் நல்ல வளர்ப்பை உலகிற்கு நிரூபிக்கவே உதவுகிறான் என்பதை அவள் உணர்ந்தாள். அனன்யா ஒரு பெருமூச்சு விட்டாள். அண்ணா, உன் பேச்சுக்காகவும் இந்த அப்பாவி குழந்தைக்காகவும் நான் இவரை இந்த வீட்டில் இருக்க அனுமதிக்கிறேன். ஆனா அன்னைக்கு எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமா இருந்த இவரை என்னால என் அண்ணனா ஏத்துக்க முடியாது. காலம் வேணும்னா மாறலாம், ஆனா என் மனசுல இருக்கிற காயம் மாறாது என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். அருண் தரையிலிருந்து மெதுவாக எழுந்தான். அவனது கண்கள் நன்றி அறிதலாலும் குற்ற உணர்ச்சியாலும் நிறைந்திருந்தன. சுந்தர் அவனது தோளை தட்டி, அருண், காலப்போக்கில் எல்லாம் சரியாகிடும். நீங்க குழந்தையை கவனிச்சுக்கோங்க என்றான். நாட்கள் மெல்ல நகரத் தொடங்கின. அருண் அந்த பெரிய பங்களாவில் ஒரு ஓரமாகவே வாழ்ந்து வந்தான். சரஸ்வதி அம்மாளும் அனன்யாவும் அவனுடன் பேசுவதை தவிர்த்து வந்தனர். ஆனால் அருண் அதற்காக வருத்தப்படவில்லை. தனக்கு கிடைத்த இந்த அடைக்கலமே தான் செய்த பாவங்களுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் காலை அருண் சுந்தரின் அறைக்கு வந்தான். அவனது கைகளில் ஒரு பழைய டைரி இருந்தது. சுந்தர், நான் இந்த வீட்டில் சும்மா உட்கார்ந்து சாப்பிட விரும்பலடா. எனக்கு ஏதாவது வேலை கொடு. உன் ஹோட்டல்ல எச்சிலிலை எடுக்கவோ தரை கூட்டவோ நான் தயாரா இருக்கேன். எனக்கு பணம் எதுவும் வேண்டாம். என் பையனுக்கும் எனக்கும் ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் என்றான் அருண் தாழ்மையான குரலில். சுந்தர் புன்னகைத்தான். அருண், நீங்க படித்தவர். முன்னாடி ஒரு நல்ல கம்பெனியில் மேலாளரா வேலை பார்த்தீங்க. உங்களை போய் நான் எப்படி ஹோட்டல்ல கீழ் வேலை செய்ய வைப்பேன்? என் ஹோட்டலோட கணக்கு வழக்குகளை பார்க்க ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. நீங்க நாளையில இருந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கோங்க என்றான். சுந்தர், நான் உனக்கு துரோகம் பண்ணினவடா. என் மேல உனக்கு எப்படி இவ்வளவு நம்பிக்கை வருது என்று அருண் ஆச்சரியத்துடன் கேட்டான். அருண், பழசை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை. நீங்கள் இப்போ மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் பையனோட எதிர்காலத்துக்காக நீங்கள் உழைக்கணும். அதுக்கு இந்த சின்ன தம்பியோட ஹோட்டல் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கும் என்றான் சுந்தர். மறுநாள் முதல் அருண் ஹோட்டலின் கணக்கு வழக்குகளை பார்க்கும் பொறுப்பை ஏற்றான். அவன் மிக நேர்மையாகவும் கடின உழைப்போடும் வேலை செய்தான். ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொண்டான். அவனது உழைப்பை கண்டு ஹோட்டலின் மற்ற ஊழியர்களும் அவனுக்கு மரியாதை கொடுக்க தொடங்கினர். இதற்கிடையில் அருணின் மகன் அஜய் அந்த வீட்டின் செல்ல பிள்ளையாக மாறினான். சரஸ்வதி அம்மாள் தன் பேரனை கண்டதும் தன் கவலைகளை மறந்து அவனுடன் விளையாடத் தொடங்கினார். அனன்யாவும் கார்த்திக்கும் கூட அஜய்க்கு தேவையான உடைகளையும் பொம்மைகளையும் வாங்கி கொடுத்து அவனை கொஞ்சினர். குழந்தையின் மழலை பேச்சு அந்த வீட்டின் பழைய கசப்பான நினைவுகளை மெல்ல மெல்ல கரைத்து கொண்டிருந்தது. அருண் ஹோட்டல் வேலையில் சேர்ந்து 6 மாதங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் மதியம் சுந்தர் தன் அலுவலக அறையில் அமர்ந்து ஒரு புதிய நாவல் படித்து கொண்டிருந்தான். அப்போது அருண் பதற்றத்துடன் ஓடி வந்தான். சுந்தர், ஒரு பெரிய பிரச்சனைடா. நம்ம ஹோட்டலோட சப்ளையர் ஒருத்தர் நமக்கு வரவேண்டிய தரமான அரிசி மூட்டைகளுக்கு பதிலாக கலப்படமான அரிசியை அனுப்பி இருக்கார். சமையலறையில் அதை வச்சு சமைக்க தொடங்க பார்த்தாங்க.
நான் தான் தடுத்து நிறுத்தினேன் என்றான் அருண். சுந்தர் திடுக்கிட்டு எழுந்தான். என்ன சொல்றீங்க அருண்? நம்ம ராயல் பேலஸ் ஹோட்டலோட பேரே அதோட தரத்துல தான் இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு கரை நம்ம மேல வந்தது இல்லை. அந்த சப்ளையர் யாரு என்று கேட்டான். அவன் நம்ம பழைய ஊரை சேர்ந்த ரஸ்தோகி இருக்கானே, அவனோட பையன்தான் சுந்தர். இப்போ டவுன்ல பெரிய அரிசி மந்திரி வச்சிருக்கான். நமக்கு போட்டி ஹோட்டல்காரங்க அவனுக்கு காசு கொடுத்து நம்ம ஹோட்டல் பேரை கெடுக்க இப்படி பண்ணி இருக்காங்க என்றான் அருண் சாதுரியமாக. 9 வருடங்களுக்கு முன்பு பசியால் வாடிய போது சுந்தர் இந்த ரஸ்தோகியின் வீட்டு வாசலில் போய் நின்றதும் அவர் சக அண்ணனையே மதிக்காதவன் நீ, உனக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடா என்று முகத்தில் கதவை சாத்தியதும் சுந்தருக்கு நினைவுக்கு வந்தது. அருண் அந்த அரிசி மூட்டைகளை அப்படியே லாரியில ஏற்றி அவனுக்கே திருப்பி அனுப்புங்க. இனிமே அவன்கிட்ட இருந்து நமக்கு எந்த பொருளும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. நம்ம ஹோட்டல் தரத்துல நான் எப்பவும் சமரசம் செய்ய மாட்டேன் என்றான் சுந்தர் தீர்க்கமாக. அருண் உடனே வெளியில் சென்று அந்த பிரச்சனையை தன் திறமையால் கையாண்டான். கலப்பட அரிசியை திருப்பி அனுப்பி புதிய சப்ளையர் மூலம் தரமான அரிசியை வரவழைத்து அன்று ஹோட்டலின் மானத்தை காப்பாற்றினான். அன்று மாலை சுந்தர் அருணை தன் அறைக்கு அழைத்தான். அருண், இன்னைக்கு நீங்க பண்ணின காரியம் ரொம்ப பெரியது. நீங்க மட்டும் கவனிக்காம இருந்தா நம்ம ஹோட்டலோட பேர் கெட்டு போயிருக்கும். உங்களோட இந்த விசுவாசத்துக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். சுந்தர், எனக்கு எதுவும் வேண்டாம்டா. அன்னைக்கு நான் உங்களை நடுத்தருவுல விட்டப்போ நீங்க பட்ட கஷ்டத்தை விட இன்னைக்கு நான் படுற குற்ற உணர்ச்சி ரொம்ப பெருசு. இந்த ஹோட்டல் உன்னோட உழைப்பு, இதை காப்பாற்றுறது என் கடமடா என்றான் அருண் கண் கலங்கியபடி. சுந்தர் புன்னகைத்து, அருண், இன்னைக்கு உங்களோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு இது என்று கூறி அவனிடம் ஒரு புதிய காரின் சாவியையும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பத்திரத்தையும் கொடுத்தான். சுந்தர், இது எதுக்குடா என்று அருண் வியப்புடன் கேட்டான். இது உங்க சொந்த உழைப்புல வந்த காசுல வாங்கினது அருண். நீங்க என் ஹோட்டலோட வெறும் ஊழியர் இல்லை. இனிமே நீங்க தான் இதோட பார்ட்னர். உங்க பையன் அஜயோட எதிர்காலத்துக்காக இதை நீங்க ஏத்துக்கணும் என்றான் சுந்தர். அருண் அந்த சாவியையும் பத்திரத்தையும் வாங்கி கொண்டே விம்மி அழுதான். காலம் தனக்கு கொடுத்த அத்தனை அடிகளுக்கும் தன் தம்பியின் அன்புதான் மருந்தாக அமைந்தது என்பதை அவன் உணர்ந்தான். அருணுக்கு சுந்தர் காரும் வீடும் கொடுத்த விஷயம் பங்களா முழுவதும் பரவியது. அனன்யா தன் அறைக்குள் அமர்ந்து கார்த்திக்கிடம் வாதாடி கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா கார்த்திக், அண்ணன் சுந்தர் உணர்ச்சி வசப்பட்டு என்னென்ன பண்றாரு. அன்னைக்கு நம்மளை தெருவுல விட்டவருக்கு இன்னைக்கு காரும் பிளாட்டும் பரிசாக தரார். எனக்கு இதுல கொஞ்சமும் இஷ்டமில்லை என்றாள் அனன்யா கோபமாக. கார்த்திக் அவள் அருகே அமர்ந்து அவளது கைகளை பற்றி கொண்டான். அனன்யா, நீ ஒரு டாக்டரா யோசிக்கிறியே தவிர ஒரு தங்கையா யோசிக்க மாட்ற. சுந்தர் அங்க அருணுக்கு பிச்சை போடல, அவரோட உழைப்புக்கு கிடைச்ச பங்கை கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம பழி வாங்குறதை விட மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் உலகத்திலேயே ஆக பெரிய தண்டனை. சுந்தர் இன்னைக்கு அண்ணனை தன் அன்பாலேயே சாகடிச்சிட்டு இருக்கான். அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற என்றான் கனிவோடு. கார்த்திக்கின் வார்த்தைகள் அனன்யாவின் மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தின. அதே நேரத்தில் சமையலறையில் சரஸ்வதி அம்மாள் இரவு உணவிற்காக சப்பாத்தி சுட்டு கொண்டிருந்தார். மாவு தீர்ந்து போகவே அவர் தவித்தபடி நின்றார். அப்போது அங்கே வந்த அருண் நிலைமையை புரிந்து கொண்டு, அம்மா, நான் வேணும்னா கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வரட்டுமாமா என்று மிகவும் பவ்யமாக கேட்டான். சரஸ்வதி அம்மாள் அவனை ஏறிட்டு பார்த்தார். 9 வருட வறுமையும் குற்ற உணர்ச்சியும் அவனது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தன. அவர் எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். அருண் ஏமாற்றத்துடன் தலை குனிந்து அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் அவனது கண்ணில் பட்டது ஒரு காட்சி. அவனது மகன் அஜய் சரஸ்வதி அம்மாளின் புடவை தலைப்பை பிடித்து கொண்டு, பாட்டி பாட்டி, எனக்கு பசிக்குது என்று மழலை மாறாமல் கெஞ்சிக் கொண்டிருந்தான். சரஸ்வதி அம்மாள் உடனே சப்பாத்தியை எடுத்து அஜய்க்கு ஊட்டினார். அதை பார்த்த அருணின் கண்கள் கலங்கின. பெற்ற தாயின் பாசம் பேரப்பிள்ளையிடம் தோற்று போகிறது. ஆனால் தன் துரோகம் இன்னும் அந்த தாயின் மனதில் சுவராய் நிற்கிறதே என்று எண்ணி தன் அறைக்குள் சென்று அழுதான். நாட்கள் வாரங்கள் மாதங்களாகின. ஹோட்டல் நிர்வாகத்தில் அருண் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். சுந்தருக்கு பக்கபலமாக நின்று பல புதிய கிளைகளை தொடங்க ஆலோசனை வழங்கினான். அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பங்களாவில் அனைவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். அஜய் கூடத்தின் நடுவில் தன் பொம்மை காரை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். திடீரென எதிர்பாராத விதமாக பங்களாவின் சமையலறையில் இருந்த எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு ஒரு பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டது. டமார்! அடுத்த சில நொடிகளில் சமையலறையிலிருந்து தீப்பிழம்புகள் வரவேற்பறை நோக்கி பரவத் தொடங்கின. வீடே புகைக்காடாக மாறியது.
அம்மா, அனன்யா, எல்லாரும் வெளியே ஓடுங்க என்று கத்தியபடி சுந்தர் எல்லாரையும் வாசலை நோக்கி தள்ளினான். கார்த்திக்கும் சுந்தரும் சரஸ்வதி அம்மாளையும் அனன்யாவையும் பத்திரமாக வாசலுக்கு கூட்டிட்டு வந்தனர். ஆனால் திடீரென்று அனன்யா அலறினாள். ஐயோ, அஜய் எங்கே? குழந்தை உள்ளேதானே விளையாடிட்டு இருந்தான். புகை மூட்டத்திற்குள் குழந்தை அஜய் மாட்டிக்கொண்டான். பயத்தில் அவன் அப்பா காப்பாத்துங்க என்று அழும் சத்தம் உள்ளிருந்து கேட்டது. சுந்தர் உள்ளே பாய முயன்றான். ஆனால் தீயின் வேகம் அதிகமாக இருந்தது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் அருண் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஈரத்துணியை தன் மீது போர்த்தி கொண்டு தீப்பிழம்புகளுக்குள் குதித்தான். அருண், வேண்டாம், உள்ளே போகாதே என்று சரஸ்வதி அம்மாள் பதறி கத்தினார். 9 வருடங்களுக்கு பிறகு தன் மூத்த மகனின் பெயரை அவர் பயத்தில் உச்சரித்தார். உள்ளே சென்ற அருண் சோபாவுக்கு பின்னால் பயந்து சுருண்டு கிடந்த அஜயை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அப்போது மேலிருந்த மர உத்தரம் ஒன்று எரியும் தீயோடு அருணின் முதுகில் பலமாக விழுந்தது. வலி தாங்க முடியாமல் அலறிய அருண் குழந்தைக்கு எந்த காயமும் படாமல் தன் உடலால் மூடிக்கொண்டு தட்டு தடுமாறி புகைக்கு நடுவே வாசலுக்கு ஓடி வந்து விழுந்தான். அவன் கையில் இருந்த அஜய்க்கு ஒரு சிறு காயம் கூட இல்லை. ஆனால் அருணின் முதுகு மற்றும் கைகளில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அவன் மயக்க நிலைக்கு சென்றான். அருண், அண்ணா என்று கத்திக்கொண்டே சுந்தரும் கார்த்திக்கும் அருணை தூக்கி காரில் ஏற்றினர். அனன்யா உடனடியாக தன் மருத்துவமனைக்கு போன் செய்து அவசர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தாள். அவசர சிகிச்சை பிரிவின் வாசலில் சரஸ்வதி அம்மாள் அழுது கொண்டே அமர்ந்திருந்தார். அனன்யா உள்ளே சென்று அருணுக்கு தானே முன்னின்று சிகிச்சை அளித்தாள். அவனது முதுகில் இருந்த காயங்களை சுத்தம் செய்யும் போது அவளது கைகள் நடுங்கின. தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளையை காப்பாற்றிய அந்த தந்தையின் தியாகம் அனன்யாவின் மனதில் இருந்த அத்தனை கோபங்களையும் ஒரு நொடியில் எரித்து சாம்பலாக்கியது. சிகிச்சை முடிந்து சில மணி நேரம் கழித்து அனன்யா வெளியே வந்தாள். அனன்யா, அருண் எப்படிடா இருக்கான் என்று சரஸ்வதி அம்மாள் பதற்றத்துடன் ஓடி வந்து கேட்டார். அனன்யா தன் அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள். அம்மா, அண்ணனுக்கு காயம் பலமா இருக்கு. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தன் உயிரை கொடுத்து அஜயை காப்பாற்றி இருக்காருமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணன அண்ணனை போய் நான் இத்தனை நாளா பழி வாங்குற மாதிரி பேசிட்டேன் என்று கூறி உடைந்தாள். சுந்தர் அனன்யாவின் தோளை தொட்டான். அனன்யா, நீ தப்பு பண்ணலை. அன்னைக்கு விழுந்த காயம் அப்படி. ஆனா இன்னைக்கு அண்ணன் தன் ரத்தத்தால அந்த தப்பை தொடச்சிட்டார் என்றான். மறுநாள் காலை அருண் மெல்ல கண்களை திறந்தான். அவனது படுக்கைக்கு அருகில் அம்மா சரஸ்வதி அமர்ந்திருந்தார். அவனது கைகளை பற்றி கொண்டு அவரது கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக அருணின் கைகளில் விழுந்தது. அம்மா என்றான் அருண் பலவீனமான குரலில். என்னை மன்னிச்சிடுடா அருண். பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. நீ அன்னைக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு உன் பிள்ளைக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் உன் உயிரையே பணயம் வச்சிருக்க. உன்னை இத்தனை நாளா வெறுத்த இந்த அம்மாவை மன்னிச்சிடுடா என்று கூறி அருணின் நெற்றியில் முத்தமிட்டார். அருணின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. 9 வருட பாச போராட்டம் அன்றுடன் முடிவுக்கு வந்தது. சில வாரங்களிலேயே அருண் முழுமையாக குணமடைந்து வீட்டிற்கு திரும்பினான். இப்போது அந்த பெரிய பங்களாவில் பழைய சோகம் இல்லை. மாறாக அஜயின் சிரிப்பு சத்தமும் குடும்பத்தினரின் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. அனன்யா சுவிட்சர்லாந்திலிருந்து திரும்பிய பிறகு முதல் முறையாக அருணின் அறைக்கு வந்தாள். அவளது கையில் அண்ணனுக்காக தைக்கப்பட்ட ஒரு புதிய பட்டு சட்டை இருந்தது. அண்ணா என்று அனன்யா அழைத்தாள். அருண் திடுக்கிட்டு திரும்பினான். 9 வருடங்களுக்கு பிறகு அனன்யா தன் வாயால் அண்ணா என்று கூப்பிடுவதை கேட்டு அவனுக்கு பேச்சு வரவில்லை. இந்தாடா அண்ணா, உனக்காக நான் வாங்கினேன். அடுத்த வாரம் நம்ம அப்பாவோட திதி வருது. அன்னைக்கு நீதான் முன்னாடி நின்று எல்லா காரியங்களையும் செய்யணும். அப்பாவுக்கு நீதான் மூத்த புள்ள என்றாள் அனன்யா கண்களில் கண்ணீருடன். அருண் அந்த சட்டையை வாங்கி கொண்டு அனன்யாவை கட்டி கொண்டான். அனன்யா, எனக்கு இந்த உலகத்துல இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லம்மா. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு என்று கூறி அழுதான். சுந்தர் வாசலில் நின்று இந்த நெகிழ்ச்சியான காட்சியை கண்டு புன்னகைத்தான். உழைப்பால் பணத்தை சம்பாதித்த அவனுக்கு இன்று தன் குடும்பத்தின் பாசம் முழுமையாக கிடைத்ததே ஆக பெரிய சொத்தாக தெரிந்தது. மாணிக்கத்தின் நினைவு நாள் வந்தது. அன்று காலை வீடே பக்திமயமாக இருந்தது. அப்பாவின் புகைப்படத்திற்கு பெரிய பூமாலை போடப்பட்டிருந்தது. ஐயர் மந்திரங்கள் ஓத அருண் பட்டு வேட்டி சட்டை அணிந்து தன் தம்பி சுந்தருடன் அமர்ந்து முறைப்படி பூஜைகளை செய்தான். சரஸ்வதி அம்மாள்
தூப கரண்டியை ஏந்தி அப்பாவின் படத்திற்கு ஆராதனை காட்டினார். அனன்யாவும் கார்த்திக்கும் கைகளை கூப்பி நின்றனர். பூஜை முடிந்ததும் சுந்தர் அப்பாவின் புகைப்படத்தின் முன்னால் போய் நின்றான். அப்பா, நீங்க அன்னைக்கு ஏழையா இருந்தாலும் எங்களுக்கு நல்ல குணத்தையும் தர்மத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. அண்ணன் அன்னைக்கு தடம் மாறினாலும் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட தர்மம் ஜெயிச்சிருச்சுப்பா. உங்க பிள்ளைகள் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அப்போது அருண் சுந்தரின் அருகில் வந்து நின்றான். சுந்தர், அன்னைக்கு அப்பா சாகும்போது நான் ஒரு கொடுமையான பாவியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரோட அன்பால நான் ஒரு நல்ல மனிதனா நல்ல அப்பாவா மாறி இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா என்றான். அண்ணா, இது நான் பண்ணல. நம்ம அப்பாவோட ஆசீர்வாதமும் உங்களோட உழைப்பும் தான் காரணம். இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரிவும் வராது என்று கூறி அண்ணனின் கைகளை கட்டி கொண்டான் சுந்தர். காலம் ஒரு பிரம்மாண்டமான போதிமரம். அது மனிதர்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. 9 வருடங்களுக்கு முன்பு வறுமையின் பிடியில் சிக்கி சொந்த அண்ணனாலேயே விரட்டப்பட்டு கைகளில் துடைப்பம் ஏந்தி ஹோட்டல் சாக்கடையை சுத்தம் செய்த அதே சுந்தர் இன்று தன் கடின உழைப்பால் நகரின் தலை சிறந்த கோடீஸ்வரனாக உயர்ந்திருக்கிறான். ஆனால் அவனது பணம் அவனுக்கு தலைகணத்தை தரவில்லை. மாறாக பிறருக்கு உதவும் குணத்தையும் தர்மத்தையும் கொடுத்திருந்தது. மறுபுறம் பணமும் சொகுசும் இருந்தபோது சுயநலத்தால் பெற்ற தாயையும் தங்கையையும் கைவிட்ட அருண் காலம் கொடுத்த அடியால் தன் தவறை உணர்ந்து இன்று தன் தம்பியின் நிழலில் ஒரு நேர்மையான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்று ராயல் பேலஸ் ஹோட்டலின் சரிபாதி பார்ட்னராக அருண் இருந்தாலும் அவன் இப்போதும் சுந்தரை தன் முதலாளியாகவும் தன் வழிகாட்டியாகவும் தான் பார்க்கிறான். அஜய் பெரிய பங்களாவில் எல்லோரோட செல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறான். கடவுளின் தீர்ப்பு எப்போதும் விசித்திரமானது. அது மனிதனின் அகந்தையை கர்வத்தை ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக்கிவிடும். அதே சமயம் நேர்மையோடும் விருவையோடும் உழைப்பவர்களை ஒரு நாள் சிம்மாசனத்தில் அமர வைக்கும் என்பதற்கு சுந்தரின் வாழ்க்கையே ஆக பெரிய உதாரணம். வாசகர்களே, இந்த விறுவிறுப்பான தமிழ் குடும்பத் தொடர் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். கதையை முழுமையாக பாருங்கள். உங்கள் மனதை தொடும் கதை விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எந்த ஊர் மற்றும் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த கதையை தொடர்ந்து படிக்கிறீர்கள் என்பதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உடனே பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு ஒரு அரிய பரிசு. நமது இந்த சிறிய இணைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்தடுத்த கதைகளில் இன்னும் சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், புன்னகையோடு இருங்கள். நன்றி.